அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அரளி செடி ஆசீர்வாதத்தை தினந்தோறும் பார்த்து கேட்டு விசுவாசித்து அதை நம்புகிற உங்கள் யாவருக்கும் இந்த நாள்ல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 115:15 வசனம். ஏதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப நம்ம யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நம்மள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த அரளி செடியின் ஆசீர்வாதம் தலைப்புல ஒவ்வொரு நாளும் வருகிற இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள்ல, நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள்ல, நீங்க எதை நோக்கி வேண்டி விரும்பி நீங்க கேட்டுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னா, பார்ப்பீர்கள் என்று சொன்னா, விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா, இன்றைக்கு இந்த நல்ல நாளில வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? ஆசீர்வாதமாய் கடந்து வருகிறது. அதனால இதை பிடித்துக் கொள்ளுங்க, இதை விசுவாசிங்க, நம்புங்க. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். நம்ம ஒரு மனதோட கூட செபிக்கலாம். பிதாவாகிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனை எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த அரளி செடி ஆசீர்வாதம் என்கிற தலைப்புல வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இதோ வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும்படியாய் கூட இந்த நேரத்துல செபிக்கிறோம். இன்னைக்கு இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஜெயமா முடியட்டும். இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஆசீர்வாதம் வரட்டும், நன்மை தேடி வரட்டும். பெரிய காரியங்களை செய்து இந்த வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணும்படி மனத்தாழ்மையோடு ஒரு மனதோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.